புது பைக் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கின அன்றைக்கே வந்து என்னை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். நானுமே ஆசைப்பட்டேன். பட் வந்து போக முடியல. பட் அதனால் நான் கொஞ்சம் கோச்சிக்கவும் செஞ்சேன். அதை நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதனால் என்னை சமாதானப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி வா பைக்கில் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் பார்த்தீங்கன்னா இனிமேல் சண்டைலாம் போடக்கூடாது, இதில் என்ன சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம சமாதானம் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு சமாதானமாகி சரி எங்கே போகிறோன்னா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி நானும் கொஞ்சம் பேக்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வெளியில் வந்து கவருக்கு காசு கேட்பாங்க இல்லையா, அதனால அதை மிச்சப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். என்ன வாங்கி தர போகிறாருன்னு தெரியல, ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. என்னடா காலகத்தால் ஷாப்பிங் சொல்கிறாரு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை காலையில். ஆனால் போனோன்னு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஷாப்பிங் அப்படின்னு சொன்னார். என்னங்க ஷாப்பிங், எங்கெங்க ஷாப்பிங் பண்ணுறதுன்னு எனக்கு நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே கேட்டுகிட்டே தான் வரேன். அப்புறம் கிட்ட போய் பார்த்தா ரேஷன் கடைக்கு கூப்பிட்டு வந்தாருங்க. நான் என்னத்த சொல்றது, அது நிற்கிது கியூ. எப்போ எத்தனை பேர் தெரியுமா, அத்தனை வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது. அந்த வெயிலில் தான் நிற்கணும். உட்காந்தா நமக்கு வந்து இது கிடையாது. அவர் வேற போய் உட்காந்து குப்பை பரவாயில்ல நான் ஒன்று நிற்கிறேன் அப்படின்னு வேற சொல்கிறாரு. எனக்கு நான் வந்து 1008 கற்பனையில் வரேன். இங்கே போகிறவங்க எங்கேயோ கூட்டு போப்போ பிக் பஸாரா ரிலையன்ஸா அங்கே போய் நம்ம ஏதாவது வீட்டுக்கு தேவையானது கூட ஏசியில் நின்று ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி பரவாயில்ல வந்துட்டோம். அங்கே போய் என்ன இந்த இதில் என்ன நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்னம்மா நீ இது ரேஷன் கடைக்கு போனது கிடையாதா அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நான் ரேஷன் கடைக்கு போனது கிடையாது. நான் வந்து குடும்ப நடத்த ஸ்டார்ட் பண்ணதே குவைத்தில் தான். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ரேஷன் கார்டெலாம் இருந்திருக்கு. அம்மா அப்பாலாம் ரேஷனுக்குலாம் போவாங்க வாங்குவாங்க சரி. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போனது கிடையாது. நான் வந்து ஒரு சோம்பேறியாகவே வளர்ந்துட்டேன். அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணெல்லாம் எனக்கு சின்ன வயசில் கிடையாது. வீட்டில் தோசை சுட்டு கொடுன்னு சொன்னாலே நான் சுட மாட்டேன். இதில் நான் ஏன் ரேஷனில் போய் வாங்கிட்டு வரேன் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி அம்மா வீட்டில் கொஞ்சம் சொகுசாக இருந்ததுனால இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்குது. என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து நான் பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் போகிறதோ இல்லைன்னா ரேஷன் கடைக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதோ அந்த வீடியோலாம் போட்டோன்னா எல்லோரும் ஆமாம் இந்த அம்மா குவைத்திலே தான் பிறந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் குவைத் புராணத்தை சொன்னாலே எல்லோரும் கோச்சிக்கிறீங்க. என்னன்னா ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல இருந்திருக்கோம். அதை பற்றி நம்ம கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லைங்க. இப்போ 20 வருஷமாக அம்மா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரோம். அப்போ அம்மா வீட்டு ஞாபகம் இருக்காதா? கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது குவைத்தை பற்றி பேசாமல் இருப்போம் நான் சொல்லுங்கள். ஸோ ரேஷன் கடையோட அனுபவத்தை பற்றி ஆரம்பிப்போம். லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பாட்டி, வயசான பாட்டி வந்து வயசானவங்கம்மா கொஞ்சம் இடம் கொடுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாவமாக இருந்தது. பின்னாடி இருக்கவங்களும் சொன்னாங்க வேணாம் விடாதீங்க இடம் விடாதீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பரவாயில்லைங்க சின்ன வயசானவங்க நம்மளாம் சின்ன பசங்க தானே அப்படின்னு இடம் விட்டு நின்னா லைன் கிட்ட வந்து அந்த பில் பே பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க நுழையிறாங்க. அந்த வயசான பாட்டி போன உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த பாட்டியோட பேத்தியான். அந்த பேத்தி வந்து நிற்கல. அதான் பின்னாடி இருக்கவங்க திட்டினாங்க. என்ன திட்டியோ ஃபஸ்ட்டு டைமே அவமானப்பட்டுட்டேன். நான் அவங்ககிட்ட அப்பே சொன்னல அவங்களுக்கு இடம் விடாத என்ன நியமாக இடம் விட்டேன் அப்படின்லாம் சொல்லி உண்மையிலே நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு லேடி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மூட்டை பிரிக்கிறது அளந்து போடுறது எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டை ஏற்றி இறக்க ஆள் இல்லை. திடீர்னு யாராவது வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. வரவே இல்லை. நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே போனேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார சொன்னார் வேணாம் உன்னால தூக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் மூட்டை இறக்கி வச்சாரு. பாவம் அந்த ஒரு லேடி கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஜென்ஸ் கூட இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே 2 லேடிஸ் தான் இருந்தாங்க ஃபுல் ரேஷன் கடைக்கே. ஸோ அது ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமைலாம் வந்து ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து அரிசி ஃப்ரீன்றது தெரியும், கோதுமை ஃப்ரீன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் பச்சரிசி, கோதுமை, சர்க்கரை, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் பாம் ஆயில் நல்லதில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பட் இருந்தாலும் அது கொடுக்குறாங்க, அது வாங்கணும் போல இருக்குது. ஸோ இது வந்து கம்பல்சரியாக வாங்கணும் மந்த்லி இல்லைன்னா நம்ம கார்டு கேன்சல் ஆகிடும் அப்படின்றதுனாலையும் வாங்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி உண்மையிலே நல்லா இருந்தது. நான் ஒரு வாட்டி சமைச்சும் பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. புழுங்கல் அரிசி வந்து இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். சர்க்கரை ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருந்தது. கோதுமை இந்த வாட்டி வந்து வாங்கி அதை வந்து நான் மல்டிகிரெயின் ஆட்டாவாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நல்லா இருந்ததுங்க. ஒரு குவாலிட்டியிலே காம்ப்ரமைஸே கிடையாது. இது கோதுமை மட்டும் ரொம்ப கல் அதிகமாக இருந்தது. அது வந்து நம்ம வந்து தனியாக அதெல்லாம் கல்லெல்லாம் பொறுக்கி அது சரி பண்ணணும். ஸோ சர்க்கரை எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ஐ திங்க் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன்.
ஸோ இது என்ன துவரம் பருப்பு நான் வச்சுருக்கேன், அது நான் எதுவும் யூஸ் பண்ணல, அடை ஏதாவது அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ரேஷனில் வாங்கலாம் வாங்கக்கூடாது, குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது அப்படின்றத தாண்டி கவர்மெண்ட் வந்து நமக்குன்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு. ஸோ வாங்காமல் அப்படியே அவாய்ட் பண்ணுறது, இல்லைனா ஐ திங்க் அந்த கார்டில் பேர் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்காமல் விட்டுறது வந்து இது அது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குவைத்தில் நாங்கள் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரேஷன் அங்கேயுமே ரேஷன் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இது கார்ன் ஆயில் கொடுப்பாங்க, பால் பவுடர் கொடுப்பாங்க. அது வந்து எங்களுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற குவைத்தீஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு இதை வந்து தவிர்க்காமல் நம்ம வந்து இந்த ஒரு பெனிஃபிட்டை அவைல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நான் வந்து ரேஷன் கடைக்கு வந்தது கிடையாது. நான் இந்த வாட்டி வந்தப்போ தான் பார்த்தது என்னென்னா, நிறைய வயசானவங்க மட்டும்தாங்க வராங்க. நிறைய வயசானவங்க மட்டும்தான் ரேஷன் வாங்க வராங்க. அவ்வளோ வெயிட்டான அந்த மூட்டையை வந்து அவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஏன் அவங்க வீட்டில் சின்ன பசங்க இருக்க மாட்டாங்களா? ஒரு ஆக்சுவலி நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் போனதில்லை, அது எவ்வளோ பெரிய தப்புன்றது இப்போ நான் உணர்ந்தேன். அவ்வளோ வெயிட்டு, நிறைய வயசானவங்க இல்லாதப்பட்டவங்க அவங்க அதை வெயிட்டாக அதை தூக்கிட்டு போகிறது பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. சில பேர் வந்து ஸ்கூட்டியில் வராங்க, பைக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஓகே. பட் வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது கொஞ்சம் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று, ரேஷனுக்கு வரவங்க நல்ல கவராக கொண்டு வாங்க. என் கண்ணு முன்னாடியே அரிசி வாங்கினவங்க 2 பேருக்கு பேக் பிஞ்சு அரிசியெல்லாம் கீழே கொட்டிச்சு. ஸோ அதனால் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நல்ல கவராக நல்ல ஒரு மூட்டை ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பத்திரமா சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூட்டி அந்த மாதிரி வந்தீங்கன்னா நமக்கு வெயிட்டாக தூக்க தேவையில்லை, ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். மோர் தென் பைக்லலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வீட்டுக்கு வந்து அதோட குவாலிட்டி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு குவாலிட்டி செக் பண்ணேன். நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னது என்னென்னா, இந்த ரேஷன் பொருளில் வந்து கரப்பாம்பூச்சி இருக்கும், ஸோ கரப்பாம்பூச்சி ஸ்மெல் வரும் அப்படின்னாங்க. அதனால ஒன்றொன்றுத்தையும் நான் மோந்து பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு வந்து அந்த மாதிரி ரிவ்யூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஏன்னா நான் இதுலேயும் சில வீடியோ கிளிப்ஸில் நான் பார்த்து கரப்பாம்பூச்சி சுற்றிட்டு இருக்கோம், அதெல்லாம் நல்லா இருக்காது, நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ சில கல்லுலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சமைக்கணும் இல்லை இது ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லைனா இது அரிசி மாவாக அரைச்சி வச்சுக்க போகிறோம் இடியாப்பம் செய்கிறதுக்கு, இல்லை வாட்டெவர் எதுக்காவது நம்ம செய்ய போகிறோம்னா அப்போ வந்து இந்த கல்லெல்லாம் பொறுக்கிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும். இந்த கோதுமை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் இருக்கிற கல், அந்த தேவையில்லாத அந்த இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த உமியில் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னும் 2-3 நாள் ஆற வச்சுட்டு அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் போய் ஆசீர்வாத் ஆட்டாவே வாங்கிக்கலாம்னு தோணுது. பட் இருந்தாலும் இது வந்து நம்ம கவர்மெண்ட் நமக்காக கொடுக்குற ஒரு பெனிஃபிட் இல்லைங்களா? ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கிலோவோ 2 கிலோவோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கொஞ்சம் சில எஃபர்ட்ஸ் தான் நம்ம போடணும் அப்படின்னா. ஸோ அதனால் துவரம் பருப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து முழு பருப்பு தான் கொடுத்தாங்க, லைக் ஆஃபாக உடைச்சது கொடுக்கல. அதனால் வந்து பருப்பு அடையெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டாமினேஷனும் இல்லைங்க, கல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக திருப்பி சொல்கிறேன்னா, வாங்குங்கன்னு அது வந்து நம்ம இந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நம்ம வாங்காமல் விட பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டடாக வேறு ஏதாவது பர்பஸ்க்கு வந்து அது இதுவாகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு பைசா மட்டும் வாங்குறதுன்றது அது வந்து அந்த டைமில் மட்டும் கூட்டம் அதிகமாக நின்று அந்த ரேஷன் கடையிலே சொன்னாங்க, இந்த டைமில் கூட்டம் கம்மி, இது கம்மிமா, இது நீ நிற்கிறதுக்கு லைன் கம்மி, இதுக்கு முன்னாடி இந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது 6000 ரூபாய் கொடுக்கும்போது கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னு. ஸோ அதான் இந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இதோட முடிச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிகிரெயின் ஆட்டா எப்படி செய்கிறேன்ற வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.